வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செம்மீன் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சக்கி தனக்குத்தானே சொல்லி கொண்டாள். கடல் அம்மையோட மனசு குளிர்ந்து போச்சு. கருத்தம்மாவின் மனசில் இருந்த வெறுப்புணர்ச்சி வெளியே பீரிட்டது. அடுத்தவர்களை ஏமாத்தினா மட்டும் கடல் அம்மைக்கு கோபம் வராதோ? சக்கி கருத்தம்மாவின் முகத்தை ஏறிட்டு நோக்கினாள். அந்த பார்வையில் அவள் குன்றி குறுகி போய்விடவில்லை. மேலும் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய மனதில் இருந்தன. எதுக்கம்மா அந்த அப்பாவி மனுஷனை ஏமாத்தி தோணியும் வலையும் வாங்கணும்? நீ என்ன சொல்ற? ஏமாத்தி புட்டோம்னா? நிமிர்ந்த மனசுடன் கருத்தம்மா சொன்னாள். ஆமா. யாரு? கருத்தம்மா மௌனம் சாதித்தாள். அந்த கேள்விக்கு பதில் அதுதான். சக்கி சொன்னாள். அவுசேப்பிக்கிட்ட கடன் வாங்கினா தோணியும் வலையும் அவனுக்கே சொந்தமா போயிடும். அது இல்லை காரணம். அவுசேப்பிக்கிட்ட கடன் வாங்கினா முதலும் வட்டியும் திரும்ப கொடுக்கணும். இப்ப மட்டும் கொடுக்க வேண்டாமா? கருத்தம்மா சொன்னாள். இப்போ மட்டும் திருப்பி கொடுக்கவா வாங்கியிருக்கீங்க? சக்கியின் முகத்தை குறி பார்த்து வீசிய கேள்வி அது. மனதில் வஞ்சனையுடன் பரி குட்டியிடம் கடன் வாங்கவில்லை என்று சக்கி வாதாடினாள். செம்பன் குஞ்சு ஏதோ கேட்டு பார்த்தான். வற்புறுத்தவும் இல்லை. போய் புரட்டு ஒன்றும் கிடையாது. பணத்தை திருப்பி கொடுப்பது என்பதுதான் தீர்மானம். அது உறுதிதான். பாதி ராத்திரி குத்திருட்டிலேதான் கூடையை தூக்கிக்கிட்டு வரணுமோ? திருப்பி கொடுக்கத்தான் இப்படி செய்யறீங்களோ? அப்படியானா பட்ட பகல்ல வாங்கிக்கிட்டு வந்தா என்னவாம்? தொடர்ந்து அவள் சொன்னாள். இதனாலதான் கடல் வறண்டு போகுது. சற்று மிதமிஞ்சி வார்த்தைகளை கொட்டிவிட்டாள் அவள். தாயும் தகப்பனும் ஒன்று சேர்ந்து கடல் கருகி போகிற காரியத்தை மேற்கொள்கிறார்கள். அவள் வார்த்தைகளின் பொருள் இதுதானே? சக்கிக்கு கோபம் பொங்கியது. என்ன உளர்ற நீ? உன் அப்பன் திருடி புட்டான்னு சொல்றியா? கருத்தம்மா பதில் சொல்லவில்லை. ஒரு தாய்க்குரிய அதிகாரமிடுக்குடன் சக்கியை கேட்டாள். அந்த துளுக்க பையன் உனக்கு யாரடி? சுர்ருன்னு பொத்திக்கிட்டு வருதே உனக்கு? எனக்கு அவன் யாரும் அல்ல என்ற பதில் அவள் நுனினா வரையிலும் வந்தது. ஆனால் வார்த்தைகள் வெளியே குதிக்கவில்லை. எனக்கு யாரும் அல்ல என்று எதற்காக சொல்ல வேண்டும் என்னும் மனத்தெம்பு அவளுக்கு ஏற்பட்டது. பரி குட்டி அவளுக்கு யாரும் அல்லாதவனா? எல்லாமே அவன்தானே என்று தோன்றியது அவளுக்கு. அதே கேள்வியை மறுமுறையும் எழுப்பிவிட்டு சக்கி சொன்னாள். கடற்கரைய அடியோட அழிச்சு போடத்தான் போறா இவ. குரலில் ஆண்மை தொனிக்க அதை மறுத்தாள் கருத்தம்மா. நான் ஒழுக்கத்தை விட்டு புட்டு திரிய மாட்டேன். அப்படின்னா அவன் மேல உனக்கு என்ன இவ்வளவு அக்கறை? அவன் இப்படியே போயிட்டு இருந்தா கிட்டங்கையே இழுத்து மூட வேண்டியதுதான். சக்கி கருத்தம்மாவிடம் சீறி பாய்ந்தாள். தொடர்ந்து ஏசவும் செய்தாள். பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தாள் கருத்தம்மா. அவளுக்கு வருத்தம் இல்லை. அவளை பொறுத்தவரையில் சக்கி வாய்க்கு வந்ததை பிதற்றி கொண்டிருக்கிறாள். அவ்வளவுதான். ஆனால் ஏச்சு அளவுக்கு மீறி போய்விடும் என்று பட்டதும் தாயின் முகத்தை அவள் ஏறிட்டு பார்த்து சொன்னாள். அப்பாவை நம்பியா அந்த மனுஷன் பணம் தந்திருக்கா? பின்ன யாரை நம்பி தந்திருக்கானாம்? தான் பரி குட்டியிடம் பணம் கேட்டது சட்டென்று அவளுக்கு நினைவு வந்தது. அதை மனசில் வைத்து கொண்டுதான் அவள் அந்த கேள்வியை எழுப்பினாள். நான் கேட்டதால் தந்தான். தருவதற்கு அது ஒன்றுதான் காரணம் என்று கருத்தம்மாவால் வாய் விட்டு சொல்ல முடியாது. ஆனால் பரி குட்டி அவளிடம் தீரா காதல் கொண்டிருக்கிறான். கருத்தம்மா சொன்னாள். என் வாயால வேண்டாத பேச்செல்லாம் பேச வச்சிடாத. என்ன பேசிப்பிடுவியாம் நீ? சிறிது நேரம் மௌனத்தில் ஆழ்ந்துவிட்டு தொடர்ந்து சக்கி சொன்னாள். அவங்கிட்ட இருந்து காசு புடுங்கிறதுக்கு நான் என்ன கொஞ்சி குழஞ்சனா? அம்புட்டு தூரம் உனக்கு என்ன வந்துருச்சு? கருத்தம்மா அழுது விட்டாள். அழுது கொண்டே அவள் சொன்னாள். எதுக்கம்மா அவங்கிட்ட இருந்து கடன் வாங்கினீங்க? எனக்கு எல்லா உபதேசமும் பண்ணிப்புட்டு இப்ப நாம அவங்கிட்ட கடன் பட்டு கிடந்தா? தொடர்ந்து பேச முடியாமல் கருத்தம்மாவுக்கு தொண்டை அடைத்தது. சக்கிக்கும் ஒரு விஷயம் பட்டென்று புலனாயிற்று. அவள் சொல்வதிலும் உண்மை இருக்கிறது.
சிறிது நேரம் சக்கியும் மன அமைதியின்றி தவித்தாள். அதல பாதாளத்துக்கு இட்டு செல்கின்ற தவறுக்கு ஆளாகி விட்டோமோ என்ற கிளியும் அவளை பிடித்து கொண்டது. சக்கி கேட்டாள், கருத்தம்மா, ஏதாவது விபரீதம் நடந்து போச்சா? கருத்தம்மா அழுது கொண்டே இருந்தாள். அவன் இங்க வந்தானா? கருத்தம்மா முழு பொய் ஒன்று சொன்னாள். இல்ல, பின்ன என்ன நடந்தது சொல்ல. அவன் இங்க வந்து நுழைஞ்சான்னா என்னம்மா செய்வேன்? தான் தவறு எதுவும் இழைத்து விடவில்லை என்று நிரூபித்து விட துடித்தாள் சக்கி. இத்தனை தூரம் மிகவும் ஆழமாக அவள் ஒன்றும் சிந்தித்து பார்க்கவில்லை. பரி குட்டியிடம் ஓர் உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவன் ஒப்புக்கொண்டான். திருப்பி கொடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் வாங்கியிருந்தார்கள். கருத்தம்மாவின் கேள்வியில் தவறு இல்லைதான். எனினும் ஒன்று உண்மை, பரி குட்டி மரியாதை கெட்டவன் அல்ல. இருந்தாலும் இளவட்ட பையன் அல்லவா? சக்கி மன அமைதி இழந்தாள். பணம் வாங்கியிருக்க வேண்டாம் என்று கூட அவளுக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டது. ஆனால் செம்பன் குஞ்சுவுக்கு இந்த சமாச்சாரம் எதுவுமே தெரியாது. அன்றும் கருத்தம்மாவின் கல்யாண பிரச்சனையை கிளப்பி செம்பன் குஞ்சுவிடம் சண்டை போட்டாள் சக்கி. ஒரு முறை வேலாயுதனை அணுகி கேட்டு பார்க்க வேண்டும் என்றாள் அவள். முதலில் செய்து முடிக்க வேண்டிய காரியம் அதுதான். பின்னர்தான் தோணி வலை விஷயங்கள் எல்லாம். செம்பன் குஞ்சு இதை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. வாய் விட்டு இதை சொன்னான். ஆணித்தரமான முடிவு ஒன்றை அவன் வரையறுத்து கொண்டு விட்டான். சகல விஷயங்களையும் வாய் விட்டு சொல்லிவிட முடியுமா? மன அவஸ்தையில் உழன்றாள் சக்கி. துக்கமும் கோபமும் பொத்து கொண்டு வந்தன. அவள் விக்கி விக்கி சொன்னாள், இன்னைக்கு வரையிலும் தோணியும் வலையும் வாங்கணும் என்கிற எண்ணத்துல நான் கூட தூக்கிக்கிட்டு வியாபாரத்துக்கு போய் வந்தேன். இனிமே அதிலிருந்து வர லாபத்தை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அதுவும் போச்சா என்ற பாவத்தோடு செம்பன் குஞ்சு சக்கியை பார்த்தான். அவன் கேட்டான், கிறுக்கு பிடிச்சாப்புல என்ன சொல்ற நீ? சக்கி பிடிவாதமாக சொன்னாள், என்ன சொல்லுவேன்? இப்ப சொன்னம்பாரு, அதைத்தான் சொல்லுவேன். என்ன அது? என் பொண்ணு மானத்தை நான் காப்பாத்தணும். அப்படின்னா மாறும் உடம்புமா இருக்கிற வயசு அவளுக்கு. தன்னந்தனியா அவளை வீட்டுல விட்டுப்பிட்டு எங்கும் போக மாட்டேன். சக்கியின் முடிவான எண்ணம் அதுதான். தொடர்ந்து அவள் சொன்னாள், இல்லைனா அவளை கட்டி கொடுத்து அனுப்பி வச்சுப்பிடு. விஷயத்தை வாங்கி கொண்ட பாவனையில் செம்பன் குஞ்சு பேசாமலே இருந்தான். சக்கி வியாபாரத்துக்கு போகவில்லையானால் அது பெரிய நஷ்டம். அவன் கேட்டான், ஏதாவது இடைஞ்சல் வந்துடுதா? இப்ப ஒன்னும் வந்துடல. வந்துட்டா கவனமா இருக்க வேண்டிய விஷயம்தானே. ஆனால் செம்பன் குஞ்சுவுக்கு ஒரு நம்பிக்கை. கருத்தம்மா நல்லவள். அவள் தன்னிச்சைப்படியெல்லாம் நடக்கிறவள் அல்ல. தன்னந்தனியே விட்டு சென்றாலும் கூட அவள் தவறு இழைத்து விடக்கூடியவள் அல்லவென்று நம்பினான். சக்கி கேட்டான், பெண் கெட்டு போக எம்பிட்டு நேரம் வேணுமாம்? செம்பன் குஞ்சு பதில் சொல்லவில்லை. மறுநாள் வியாபாரத்துக்காக சக்கி கிழக்கு ஊர்களுக்கு செல்லவில்லை. செம்பன் குஞ்சு வற்புறுத்தவும் இல்லை. அன்றிரவும் மீன் கூடைகளை வீட்டுக்கு கொண்டு வர போகிறார்களாம். ஆனால் அன்று சக்கி அதை எதிர்த்தாள். நமக்கு அது வேண்டாம். செம்பன் குஞ்சு கேட்டான், ஏன்? அந்த மனுஷனை எதுக்கு ஏமாத்தணும்? ஏமாத்த போறேன்னு யார் சொன்னது? ஏமாத்தாம நீ காசு கொடுக்க போறியா? கொடுப்ப என்று செம்பன் குஞ்சு சொன்னான். பணம் திரும்ப கிடைக்காது என்கிற விஷயத்தை பரி குட்டியின் காதில் போட்டுவிட வேண்டும் என்று கருத்தம்மாவுக்கு தோன்றியது. ரகசியமாக அவனை சந்தித்து பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அதற்கு தருணம் வாய்க்கவில்லை. அன்றிரவும் மீன் கூடைகளை சுமந்து கொண்டு பரி குட்டி வந்து சேர்ந்தான். செம்பன் குஞ்சு தயக்கம் எதுவுமின்றி அதை வாங்கியும் வைத்து கொண்டான். அதற்கான விலை எப்போது தரப்படும் என்பது பற்றி அவன் ஒன்றும் பிரஸ்தாபிக்கவில்லை. தகப்பனின் எதிர் நின்று பேசும் துணிச்சல் கூட அப்போது கருத்தம்மாவுக்கு வந்தது. அத்தனை தவறுகளும் அம்மாவிடம்தான் என்று தோன்றியது. என்றுமே தலை நிமிர விடாத சுமடாய் அதை அவள் எண்ணினாள். செம்பன் குஞ்சுவின் கையில் போதுமான பணம் சேர்ந்து விட்டது. தோணியும் வலையும் தேடி பிடித்து வாங்கி வர சென்றிருந்தான் அவன். இந்த செய்தி கடற்கரை எங்கும் பரவியது. கடலிலிருந்து அவனுக்கு தங்க கட்டி கிடைத்தது என்று கூட சிலர் பேசிக்கொண்டனர்.
ஒரு நாள் கரையோரமாக அவன் சென்று கொண்டிருந்த போது கருங்கல் ஒன்று அகப்பட்டதாம். அதை எடுத்து பார்த்தான். அது வெறும் கல் அல்ல, தங்க கட்டி. இன்னும் சிலர் அவன் உழைத்து சேமித்த பணம்தான் என்றனர். ஆனால் அதை யாரும் நம்பவில்லை. எல்லோருமே அவனைப் போல உழைக்கிறவர்கள்தாம். அவர்களுக்கொன்றும் செலவு போக சேமிப்பு எதுவும் இல்லை. அவனால் மட்டும் எவ்வாறு சேமிக்க முடிந்தது? அச்ச குஞ்சுவும் செம்பன் குஞ்சுவும் ஒரே வயதினர். செம்பன் குஞ்சு வீட்டுக்கு வடக்கு பக்கம்தான் அவன் குடியிருந்தான். சிறு வயதில் இருந்தே அவர்கள் இருவரும் நண்பர்கள். எல்லோரும் அச்ச குஞ்சுவை கேள்விகள் கேட்டு நச்சரிக்க ஆரம்பித்தனர். செம்பன் குஞ்சு எவ்வளவு பணம் எடுத்து சென்றிருக்கிறான்? வேலையாட்களாக யார் யாரை சேர்த்து கொள்ளப் போகிறான்? பணம் எங்கிருந்து கிடைத்தது? இவை போல் மனதில் பொங்கும் ஆவலை காட்டும் எத்தனையோ கேள்விகள் எழுந்தன. அச்ச குஞ்சுவுக்கு உண்மையில் ஒன்றுமே தெரியாது. இருந்தாலும் எல்லாம் தெரிந்தவன் போல பாவனை செய்தான். செம்பன் குஞ்சு ஒரு பிரமுகன் என்ற அந்தஸ்தை அடைந்து கொண்டிருந்தான். அதை ஒட்டி அவனுடைய நண்பனுக்கும் ஒரு முக்கியத்துவம் ஏற்படத்தானே செய்யும். கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் அச்ச குஞ்சு தழுக்காக பதில் சொல்லிக் கொண்டே வந்தான். பாவம் அச்ச குஞ்சு ஒரு வேஷம் கட்டி கொண்டு விட்டான். கொச்சுவேலு ஒரு கேள்வி கேட்டான். அண்ணனுக்கும் ஒரு பங்கு உண்டுன்னு கேள்விப்பட்டமே, வாஸ்தவம் தானா? இந்த கேள்வி அச்ச குஞ்சுவை திக்கு முக்காட வைத்து விட்டது. எனினும் பிடி கொடுக்காமல் சமாளித்து கொண்டு பதில் சொன்னான். உண்டுன்னோ இல்லைன்னோ சொல்ல முடியாது. அச்ச குஞ்சுவின் ஜம்பத்தை கிண்டல் செய்வதுதான் அந்த கேள்வியின் நோக்கம். அச்ச குஞ்சு சொன்ன பதிலை கேட்டு எல்லோரும் வாய்விட்டு சிரித்தனர். அச்ச குஞ்சுவின் முகம் வெளிரி போய்விட்டது. நீங்க எல்லாம் எதுக்கு இழிக்கிறீங்க என்று ஒருவன் வெகு தந்திரமாக கேட்டுவிட்டு, அச்ச குஞ்சண்ணன் மனசு வச்சு புட்டாருன்னா சொந்தமா ஒரு தோணியும் வலையும் வாங்கி போட மாட்டாரா என்ன? பங்கு எதுக்காம் பங்கு என்றான். அச்ச குஞ்சுவின் அசட்டுத்தனத்திலிருந்து ஒரு பதில் பிறந்தது. எல்லாருமே ஆளுக்கு ஒரு தோணியும் வலையும் வாங்கி புட்டா அப்புறம் வேலைக்கு யாரு போவாங்களாம்? சிரிப்பை அடக்கி கொண்டு கொச்சுவேலு சொன்னான். அது வாஸ்தவம்தான். அதை நினைச்சுத்தானே நீங்க தோணியும் வலையும் வாங்காம இருக்கீங்க. தன்னை வேண்டுமென்றே நண்பர்கள் கிண்டல் செய்கிறார்கள் என்பது அப்போதுதான் அச்ச குஞ்சுவுக்கு புரிந்தது. அதன் பிறகு செம்பன் குஞ்சு தோணி வாங்கும் விஷயத்தை பற்றி அச்ச குஞ்சுவிடம் யாராவது விசாரித்தால் அவன் சல்லென்று விழுவான். அவன் ஏசுவதையும் பேசுவதையும் கேட்பதற்கென்றே ஒரு கூட்டம் அவனை வம்புக்கு இழுத்து கொண்டிருந்தது. ஒரு நாள் கடலில் மீன்பிடி மிகவும் குறைவாக இருந்தது. அன்று அச்ச குஞ்சுவுக்கு 3 ரூபாய்கள் தாம் கிடைத்தன. டீக்கடை அகமது குட்டிக்கு அவன் கொஞ்சம் பணம் தர வேண்டி இருந்தது. அகமது குட்டி அச்ச குஞ்சுவை வழிமறித்து அவனிடமிருந்த பணத்தை பிடுங்கி கொண்டு விட்டான். வெறுங்கையோடு வீடு வந்து சேர்ந்தான் அச்ச குஞ்சு. வீட்டில் அன்று இரவு பொங்குவதற்கு வழி இல்லை. நல்ல பெண் அச்ச குஞ்சுவை எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்தாள். அன்று அரையனுக்கும் அரையத்திக்கும் பெரும் சண்டை ஏற்பட்டது. கையில் கிடைத்த காசை குடித்து தொலைத்துவிட்டு வந்திருப்பதாக அவனை பழித்தாள் நல்ல பெண். அச்ச குஞ்சு உண்மையை வெளியிட்ட பின்பும் அவள் நம்பவில்லை. தான் குடித்திருக்கவில்லை என்பதை நிரூபிக்க அவன் தனது வாயை திறந்து அவள் மூக்கின் அருகே கொண்டு போய் காட்டினான். அதன் பின்னும் அவளுக்கு நம்பிக்கை வரவில்லை. நல்ல பெண் சொன்னாள், கையில கிடைக்கிற காசு எல்லாம் கரியாக்கிவிட்டா ஒரு நாள் ஒன்னும் கிடைக்கலன்னா என்ன செய்ய முடியும்? நான் இன்னைக்கு குடிச்சனா பிள்ளை, இந்தா பாரு, இல்லாததும் பொல்லாததும் சொன்னா என்ன செய்வன் தெரியுமா? இன்னைக்கு என்னமோ குடிச்சிருக்க மாட்டேன். காசு கிடைச்சிட்டு இருந்த சமயத்துல எல்லாம் அதுதானே தொழிலா இருந்தது உனக்கு. இரவு உணவுக்கு வழியில்லாத நிலையில் அவள் சொன்ன வார்த்தைகள் இவை. ஆனால் அச்ச குஞ்சு அதிகாரம் இடுக்குடன் திட்ட ஆரம்பித்து விட்டான். கொழுத்து போய் பேசப்படாத. ஆமா, கொழுப்பேறி போயா பேசுற? உன்னோட ஒன்னா விளையாடி திரிஞ்சுகிட்டு இருந்தவன் இன்னைக்கு வலையும் தோணியும் வாங்கி புட்டான். இங்க வடிக்க அரிசி இல்ல, இதா கொழுப்பு? அச்ச குஞ்சு வாயால் பதில் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. நல்ல பெண்ணின் முதுகில் 2 அறை வைத்தான். அவனுக்கு ஏற்பட்ட தர்ம சங்கட நிலைமையை பாருங்களேன். செம்பன் குஞ்சு தோணியும் வலையும் வாங்க போகிறான். அதற்கு கடற்கரையில் வசிக்கிற அத்தனை பேரும் அவனை கேலி செய்கிறார்கள்.
வீட்டிலும் அவனுக்கு நிம்மதி இல்லை என்றாகிவிட்டது. அவன் தோணியும் வலையும் வாங்கினா அதுக்கு நான் என்ன செய்யறது? நான் என்ன பரிகாரம் செய்யணுமாம் அதுக்கு? செம்பங்குஞ்சு வாயை கட்டி வயிற்றை கட்டி காசு சேர்த்தான். அது மாதிரி பணம் சேர்க்க அச்ச குஞ்சுவாலோ கடற்கரையில் வாழும் வேறு எவராலுமோ முடியாது. தங்கள் வீட்டின் வடக்கு பக்கத்தில் இருந்து எழுந்த அந்த சண்டையை சக்கியும் கருத்தம்மாவும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். சக்கி உறக்க கேட்டாள். அச்ச குஞ்சண்ணே, நாங்க பட்னி கிடக்கோம்னு சொல்றியே, நாங்க என்ன ஒருவேளை சோத்துக்கு உங்கிட்ட வந்து கையேந்தினமா? அச்ச குஞ்சுவின் கவனம் சக்கியின் பக்கம் திரும்பியது. வேண்டாம் வேண்டாம், நீ ஒன்னும் வாயை கட்ட வேண்டாம். எனக்கு தெரியும் செம்பன் குஞ்சுவை, சின்ன வயசுல இருந்து தெரியும் பாத்துக்க. சக்கியும் விடவில்லை. என்னத்து தெரியுமா உனக்கு? இன்னைக்கு உங்க வீட்டுல அடுப்பு புகையிலையே, அது ஏன்னு உனக்கு தெரியுமா? அது உன் கெட்ட புத்திக்கும் உன் வீட்டுக்காரி கெட்ட புத்திக்கும் கிடைச்ச பலன். ஆமா. தன்னையும் சேர்த்து பேசிய போது நல்ல பெண்ணுக்கு அசாத்திய கோபம் கிளம்பி விட்டது. அவள் சொன்னாள், இந்த பாரு, என்ன பத்தி சொன்னா தெரியும் சேதி. நான் என்ன செஞ்சு புட்டேன் உனக்கு? அச்ச குஞ்சு சக்கியை பார்த்து கேட்டான். என்னமோ ஏன் கெட்ட புத்தின்னு சொன்னியே, என்னதாம் அது? பொறாம. யாருகிட்ட? உன் மறக்காங்கிட்டயா? பொங்கி வந்த ஆத்திரத்துடன் அச்ச குஞ்சு காரி உமிழ்ந்தான். அந்த நாத்தம் பிடிச்ச பைகிட்ட எந்த ஆம்பளைக்கு தோணும் பொறாமை? சக்கிக்கும் கன கோபம் வந்து விட்டது. என்ன பாரு, கண்ணா பின்னான்னு பேசின என்ன செய்வன் தெரியுமா? என்ன செய்து புடுவியாம் நீ? என்ன செய்வேன்னா கேக்குற? 4 தவிட்டு சேர்த்துட்டாப்ல மண்டக்கனம் தலை கேறி போச்சு. பேச்சு விரிந்து கொண்டே செல்வதைக் கண்டு கருத்தம்மா பதறினாள். தாயாரின் வாயை பொத்தினாள். அச்ச குஞ்சவும் பேச்சை நிறுத்தும் வழியா இல்லை. சக்கிக்கும் கோபத்தில் மூச்சு திணறிக் கொண்டு வந்தது. கருத்தம்மா சக்கியை வீட்டுக்குள் இழுத்து கொண்டு சென்றாள். கோபவெறி சற்று தணிந்த போது அச்ச குஞ்சு கொஞ்சம் தீர்க்கமாக யோசித்து பார்த்தான். அன்று அவன் வீட்டில் உணவு இல்லை. அதை விடவும் அந்த சண்டை விஷயம்தான் அவன் மன அமைதியை கலைத்து வருத்தி கொண்டிருந்தது. பெண்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்வது சகஜம்தான். ஆனால் அன்று வரையிலும் ஒரு முறை கூட அவன் சக்கியிடமோ செம்பன் குஞ்சுவிடமோ சண்டை போட்டது கிடையாது. அதுவும் இன்று நிகழ்ந்து விட்டது. அச்ச குஞ்சுவால் தூங்க முடியவில்லை. மறுநாள் அதிகாலையில் அவன் கடல் ஏறுவதற்கு முன்னால் தோணியின் சொந்தக்காரனிடமிருந்து 2 ரூபாய் வாங்கி வீட்டில் கொடுத்துவிட்டு சென்றான். அன்றைய பங்குக்கு தனக்கு கிடைத்த வருவாயையும் நல்ல பெண்ணிடம் ஒப்படைத்து விட்டான். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் அப்படியே நடந்து கொள்ளப் போவதாயும் நல்ல பெண்ணிடம் சொன்னான். இத பாரு, இன்னையிலிருந்து கிடைக்கிற காசு எல்லாத்தையும் உங்கிட்டயே தந்து வைக்க போறேன். பத்திரமா வச்சுக்க. நம்மாலும் 4 துட்டு சேர்க்க முடியுமான்னு பார்த்துப்பிடுவோம். இந்த ஏற்பாட்டை நல்ல பெண் ரொம்பவும் வரவேற்றாள். அப்படியானா தோணியும் வலையும் வாங்க முடியாம போயிட்டாலும் கூட ராப்பட்டினி கிடக்கும்படி ஆயிடாது. தோணியும் வலையும் வாங்க முடியாதுன்னு யார் சொன்னது? அப்படி ஒரேடியா சொல்லிவிடாத. முடிஞ்சாலும் முடியும். அதுவும் உண்மைதான். எதற்கும் ஒரு கை பார்த்து விடுவதுதான் நல்ல பெண்ணின் எண்ணமும். நேத்து வரையில ஒன்னா கூடிக்கிட்டு பழகி இருந்தவங்கள பார்த்தியா? இனிமே அதுக பேசக்கூட செய்யாது போலிருக்குது. இந்த பேச்சு அச்ச குஞ்சவுக்கு பிடிக்கவில்லை. எதுக்கு நீ மற்றவங்கள பத்தி பேசிட்டு இருக்க? நாம நம்ம காரியத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். இல்ல, ஒரு பேச்சுக்கு சொன்ன. இருந்தாலும் சக்கிக்கு மண்டக்கனம் ஜாஸ்தியா போச்சு. அவ இப்ப அப்படித்தான் ஆயிப்புட்டா. அச்ச குஞ்சு மீண்டும் சொன்னான். நீ வாயை மூடிட்டு இருந்தா போதும். நான் வாயே திறக்க போறதில்ல. அதான் நல்லது. நாமும் முயற்சி செய்து பார்ப்போமே. இந்த புத்தி அன்னைக்கே வந்திருந்தா. அச்ச குஞ்சவும் முனகிக் கொண்டான். அவள் சொல்வது சரிதான். தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொள்வது போல் அவன் சொன்னான். மறக்கான் எதுக்கு புள்ள சொத்து சேர்த்து வைக்க போறான்? அந்த காலத்து ஆளுங்க தோணியும் வலையும் துறையில இருக்கிறவனுக்கு அப்படிம்பாங்க. அந்த காலமெல்லாம் போச்சு. இருந்தாலும் மனசு வச்சு புட்டான்னா எந்த மரக்கானுக்குத்தான் தோணியும் வலையும் வாங்க முடியாதுன்னு கேக்குறேன். இருந்தாலும் கூடி தெரிஞ்சுகிட்டு இருந்த கூட்டாளிக்கு இப்ப தோணியும் வலையும் கிடைச்சாச்சே. செம்பங்குஞ்சு மகா கெட்டிக்காரன். அதே நினைப்பா நினைச்சுகிட்டு இருந்தான் பாத்துக்காவன். மீண்டும் ஒரு முறை தனது திட்டத்தை அச்ச குஞ்சு உறுதிப்படுத்தி கொண்டான்.
பாப்போம். அவன் மனதில் அது உறுதியான தீர்மானமாக உருப்பெற்றிருந்தது. மாலையில் அச்சகுஞ்சு வலையை பழுது பார்ப்பதற்காக கடற்கரை சென்றான். வலை கிழிந்திருந்ததால் அன்று கிடைத்த மீனில் ஒரு பகுதி வெளியே நழுவி சென்று விட்டது. அவன் கடற்கரையை அடைந்த போது பிற வேலையாட்கள் எல்லோரும் அங்கு வந்திருந்தனர். அவர்கள் வேலையும் தொடங்கி இருந்தார்கள். அங்கு செம்பன் குஞ்சுவின் விஷயம்தான் அடிபட்டு கொண்டிருந்தது. அச்சகுஞ்சு கேட்டான், ஏண்டா உங்களுக்கெல்லாம் வேற வேலை வெட்டி கிடையாதா? அடுத்தவங்க அரியத்தையே சதா பேசிக்கிட்டு இருக்கீங்களே. பேசிக்கிட்டே இருங்க, அவன் செஞ்ச பாவம் இந்த வழியா தொலையட்டும். உனக்கு என்ன ஆத்திரம் பொங்கிக்கிட்டு வருது? அச்சகுஞ்சு சாந்தமாக பதில் சொன்னான். இப்ப நான் என்னத்த குத்தமா பேசிப்புட்டேன்? ராமமூப்பன் தன் அபிப்பிராயத்தை வெளியிட்டான். செம்பங்குஞ்சவை பத்தி பேச எங்களுக்கு அதிகாரம் கிடையாதோ? என்ன அதிகாரம் இருக்குதாம்? ராமமூப்பன் ஆச்சரியப்பட்டு அகல விழித்தான். அவன் சொன்னான், அச்சகுஞ்சு, நீ ரொம்ப நல்லா பேசுறப்போ. சின்ன பசங்க இப்படி சொன்னாலாவது அர்த்தம் உண்டு. நீ வயசு போன மரக்கான் இல்லையா? அச்சகுஞ்சுவுக்கு விஷயம் பிடிபடவில்லை. அடுத்தவர்களை குற்றம் குறை கூறி கொண்டிருக்க கூடாது என்றுதானே அவன் சொன்னான். வயசு மூத்த மனிதன் இப்படி சொல்லக்கூடாதா என்ன? நல்ல விஷயம்தானே? அச்சகுஞ்சு கேட்டான். என்ன நீ அப்படி சொல்ற? ராமமூப்பன் கையில் இருந்த நூல் கண்டை கீழே வைத்துவிட்டு அச்சகுஞ்சுவின் முகத்தை பார்த்து ஒரு கேள்வியை வீசினான். அச்சகுஞ்சே, கடற்கரையில வாழறவங்க ஒழுங்கா வாழணும்னு இருக்குது, தெரியுமா உனக்கு? அச்சகுஞ்சு அதை ஆமோதித்தான். இதை தொடர்ந்து ராமமூப்பன் கேட்டான், அப்படியானா செம்பங்குஞ்சு கிட்ட அந்த ஒழுங்கு இருக்குதா? அச்சகுஞ்சுவுக்கு கேள்வியின் பொருள் புரியவில்லை. ராமன் அதை விளக்கினான். இந்த கடற்கரையில எந்த தாத்தா காலத்திலேயாவது வயசு வந்த பொண்ணு கல்யாணம் ஆகாம நின்னுகிட்டு இருந்திருக்கா? அன்னைக்கெல்லாம் துறைக்கு நாதன் ஒருத்தர் இருந்தாரு. ராமமூப்பன் கேட்டான். வயசு வந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நிக்கிற போது எவனாவது தோணியும் மலையும் வாங்க போவானா? அந்த காலத்தில் துரையரையன் இதற்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டார். கடற்கரையில் யாராலும் மீற முடியாத நியதிகள் பல உண்டு. துறைக்கு நாதனாக விளங்கும் அரையன் அந்த நியதிகளை எப்படியும் அமலுக்கு கொண்டு வந்து விடுவார். அடிப்படை காரணங்களோடு வகுக்கப்பட்ட நியதிகள் அவை. அரையனுடைய வாழ்வு பொலிவுற்று விளங்க வேண்டும் என்பதற்காக அந்நியதிகள் வரையறுக்கப்பட்டிருந்தன. ஐயன் குஞ்சு கேட்டான், நம்ம கட்டுக்கு எத்தனை வயசுல கட்டி கொடுக்கணும்? ராமமூப்பன் அந்த காலத்து ஆசாமி. அவன் சொன்னான், 10 வயசுல. வெள்ளை மணலி வேலாயுதன் கேட்டான், 10 வயசு போன பிறகும் பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா? ஏதோ விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் கேட்டான் என்று தோன்றவில்லை. அந்த கேள்வியில் கட்டுப்பாடுகளை மீறத் துடிக்கும் மனோபாவம் பிரதிபலித்தது. அந்த கேள்விக்கு ராமமூப்பனே பதில் சொன்னான். என்ன கேட்ட? நின்னுகிட்டு இருந்தாளா? அது என்ன கேள்வி? நின்னுகிட்டு இருக்க முடியாது. ஆமாம். வேலாயுதனின் கருத்து மேலும் தெளிவாக தெரிய வந்தது. துரையரையன் என்ன செய்து புடுவாராம்? ஊரை விட்டு விலக்கி வச்சு புடுவாரு. பிறகு கடற்கரையில காலந்தள்ள முடியாது. புண்ணியன் ஓர் இளைஞன். அவன் சொன்னான், அதெல்லாம் அந்த காலத்துல. ஐயன் குஞ்சு ஆவேசத்துடன் சொன்னான், சும்மா இருடா, இன்னைக்கும் அப்படித்தான். பார்க்கணுமா உனக்கு? காட்டி தாரேன். இந்த பெரிய மனுஷன் செம்பன் குஞ்சு ஆளா பறந்து அலைஞ்சு திரியறத காட்டி தாரேன் உனக்கு. ராமமூப்பன் அதை ஆமோதித்தான். அதோடு மற்றொரு பிரச்சனையையும் கிளப்பினான். எல்லோரும் தோணியும் மலையும் வாங்கிடலாம்னு இருக்குதா? இல்லை என்று ஐயன் குஞ்சு அழுத்தமாக சொன்னான். கடல் தாயின் குழந்தைகள் கணக்கு வழக்கில்லாத சொத்துக்கு உரிமை உள்ளவர்கள். கை நிறைய சொத்து சேருவது அவர்கள் மத்தியில் சகஜம்தான். ஆக யார் மனசு வைத்தாலும் தோணியோ வலையோ வாங்கி கொள்ள முடியும். அந்த கடற்கரையில் வாழுகிற எல்லோருக்கும் தோணியும் வலையும் சொந்தமாகி விட்டதென்றால் பின் கடலுக்கு போகிற வேலையாள்தான் யார்? அவன் கேட்டான். தோணியும் வலையும் வாங்கணும்னா இந்த கடற்கரையில யாராலதான் அது முடியாது? அதுவும் உண்மையான பேச்சுதான். ஐயன் குஞ்சு மிக முக்கியமான கேள்வி ஒன்றை எழுப்பினான். பின்ன ஏன் எல்லாரும் தோணியும் வலையும் வாங்கிக்கிடல? அதுக்கு காரணம் உண்டு. அரையன் 5 ஜாதி பிரிவுகள் கொண்டவன். அரையன், வலைஞன், முக்குவன், மரக்கான், இது தவிர ஒரு பஞ்சம ஜாதி உண்டு.
மேலும் கிழக்கே இருந்து வருகிற வேலையாட்கள் அது தனி வகை. இவர்களில் வலைஞர் மட்டும்தான் தோணியும் வலையும் வாங்கலாம். முன்னெல்லாம் தோணியும் வலையும் வாங்குவதற்கான உரிமை வலைஞர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அவர்களுக்கு மட்டுமே துரை அரையன் அவ்வுரிமையை வழங்குவார். வேலாயுதன் கேட்டான், செம்பன் குஞ்சு இதுல எந்த ஜாதி? புண்ணியன் ரசித்து சிரித்து கொண்டான். முக்குவன். சிரித்து கொண்டே புண்ணியன் கேட்டான், இல்லைனாலும் செம்பங்குஞ்சு என்ன ஜாதின்னு வேலாயுதன் இப்ப விசாரிக்கத்தான் செய்வான். அது என்ன அப்படி சொல்லுற? அந்த பொண்ணை இவனுக்கு கட்டி கொடுக்க யோசனை பண்ணிட்டு இருக்காங்களே. அச்ச குஞ்சு அதை ஆமோதித்தான். தங்கமான பொண்ணது என்றான் அவன். அவன் இப்படி சொன்னது ஐயன் குஞ்சுவுக்கு பிடிக்கவில்லை. அவன் சொன்னான், இல்லாட்டாலும் செம்பன் குஞ்சுவை சேர்ந்த எல்லாமே பிரமாதம்தான் உனக்கு. இப்படி சொல்லிவிட்டு வேலாயுதனை பார்த்து ஐயன் குஞ்சு பேசினான். அந்த கஞ்சங்கிட்ட இருந்து தம்படி காசு பெயராது, அது தெரிஞ்சுக்க முதல்ல. பொண்ணும் மகா ராங்கிக்காரி. அச்ச குஞ்சுவுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. நீ என்ன பேசுற? ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கிற காரியத்தை நடக்காம அடிச்சுப்படுறது சரியா? ஒரு அறையன் செய்யக்கூடிய காரியமா இது? ஐயன் குஞ்சு சொன்னான், நான் உண்மையைத்தானே சொன்னேன். அதுவரையிலும் மௌனமாக இருந்த ஆண்டி ஒரு கேள்வி கேட்டான். பேச்சை வேறு ஒரு திசைக்கு திருப்பியது அந்த கேள்வி. வாங்குவதற்கு உரிமையற்றவன் தோணியும் வலையும் வாங்கியதுண்டா? அப்படி எப்போதாவது நிகழ்ந்திருக்கிறதா? நிகழ்ந்துதான் இருக்கிறது. ஆனால் அப்படி தோணியும் வலையும் வாங்கியவன் அதிக நாள் வைத்து கொண்டிருந்ததில்லை. மேலும் ஒவ்வொரு துறையிலும் யார் யார் வலைஞர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று ஐயன் குஞ்சு விசாரித்தான். ராமமூப்பன் சொல்லலானான். சேர்த்தலையில் பள்ளி குன்றம் குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஆலப்புழையில பருத்தி வேலைக்காரங்க, இங்க ராமன் குஞ்சு குடும்பம் குன்னேல் குடும்பத்துக்காரங்க. துரை அரையனிடமிருந்து தோணியும் வலையும் வாங்குவதற்குரிய சம்மதம் பெற வேண்டுமென்றால் என்னென்ன பொருள்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று புண்ணியன் விசாரித்தான். 7 இதழ் புகையிலையும் 15 ரூபாயும் கொடுக்க வேண்டும் என்று பதில் வந்தது. வலைஞர்கள் கூட அதை கொடுக்க வேண்டியதுதான். இதைத் தொடர்ந்து துரை அரையனின் அதிகாரத்தை பற்றியும் உரிமைகள் குறித்தும் அவர்கள் பேசிக்கொண்டனர். அவருக்கு பெரிய பெரிய அதிகாரங்கள் உண்டு, அதை எதிர்க்க வேண்டும் என்ற மனோபாவம் வேலாயுதனுக்கு. அவன் கேட்டான், அவன் கைப்பணத்தை போட்டு தோணியும் வலையும் வாங்க துரை அரையனுக்கு எதுக்கு காணிக்கை? புண்ணியனும் இதை ஆதரித்து பேசினான். இந்த பாரு, அவன் செம்பன் குஞ்சண்ணனுக்கு மருமகன் ஆயாச்சு. ஐயன் குஞ்சு இதை ஆதரித்து விட்டு மேலும் பேசிக்கொண்டே போனான். துரை அரையனை ஏன் மதிக்கணும்னு கேட்கறையே, ஒன்னு செய்யுங்க. தோணியும் வலையும் வாங்கி வச்சுக்கிட்டு மாமனும் மருமகனுமா துரை அரையனை எதிர்த்து பாருங்க, அப்ப தெரிஞ்சுக்கிட்டு போகுது. சவால் விட்டான் அவன். தோணியும் வலையும் சொந்தமான பின்பு துரை அரையனின் சம்மதத்தை பெறாமல் கடல் ஏற முடியுமா என்பதைத்தான் சோதித்து பார்த்து விடலாமே. அது கை கூடாத காரியம் என்று அறுதியிட்டு சொன்னான் ஐயன் குஞ்சு. சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் வேலாயுதனின் ஆசை. ஆனால் அவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஆனாலும் அவன் மறுத்து பேசினான். உங்களுக்கெல்லாம் பொறாம. மரக்கானுகளுக்க பொறாமைன்னு சொல்ற? வேறென்ன, அதேதான். பேச்சு சண்டையில் வந்து முடியும் போலிருந்தது. அச்ச குஞ்சு குறுக்கிட்டு பேசினான். தம்பி, ரொம்பவும் வாய் காட்டிவிடாத என்று வேலாயுதனுக்கு உபதேசம் சொன்னான். சிறிது நேரம் யாருமே வாயை திறக்கவில்லை. கடற்கரையில் யாரும் எதிர்பார்க்காத விதங்களில் சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்த அதே வேளையில் சக்கி தனக்குள் தானே இன்ப கனவுகளில் லயித்து கிடந்தாள். இன்னும் சில நாட்களில் தோணியை சொந்தமாக கொண்ட ஒருவனின் மனைவியாக விளங்கப் போகிறாள். நாளெல்லாம் கண்டு கொண்டிருந்த கனவு நனவாகப் போகிறது. அதற்காக கணவனும் மனைவியும் அரும்பாடுபட்டு வருகிறார்கள். அக்கம்பக்கத்து பெண்கள் எல்லோரையும் விட அவளுக்கு மவுசு ஏறப்போகிறது. தோணியும் வலையும் சொந்தமாகி விட்டதென்றால் இன்று கிடைக்கக்கூடியதை விடவும் எவ்வளவோ நல்ல கணவன் கருத்தம்மாவுக்கு கிடைக்கக்கூடும். தாய் மகளிடம் சொன்னாள். கருத்தம்மா, அப்பா மனசுல என்னென்னமோ கோட்டைகள் கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த வருஷம் மீன்பிடி முடிஞ்சதும் வீடும் மனையும் வாங்கிவிடலாம்னு நினைக்கிறாரு. பிறகுதான் உன்னை கட்டி கொடுத்து அனுப்பணும்.
கருத்தம்மாவுக்கு அபிப்பிராயம் எதுவும் சொல்வதற்கில்லை. சக்கி தனக்குத்தானே சொல்லி கொண்டாள். கடலம்ம கருணையில ஏதோ கடன் கிடன் இல்லாம இருக்குது. மீன்பிடி சுமாரா இருந்துட்டா கூட போதும், தட்டி கேட்க யாரும் கிடையாது. சக்கி இப்படி சொல்லி முடிப்பதற்குள் கருத்தம்மா குறுக்கிட்டாள். என்னம்மா நீ, கடன் ஒன்னும் இல்லைன்னு சொல்றையே? சக்கிக்கு புரிந்து விட்டது. பரீக்குட்டியிடம் கடன் பட்டிருப்பதை மனதில் வைத்து கொண்டுதான் இப்படி கேட்டாள் அவள். சக்கி சற்று தயங்கினாள். கணப்பொழுதில் ஜோடித்து கொண்ட ஒரு பதிலை சொன்னாள் அவள். இல்ல, அது ஒரு கடனா நினைக்கிறதுக்கு இல்லன்னு சொல்லுதேன். கருத்தம்மா சற்று காரமாகவே வினவினாள். ஏன் அப்படி நினைக்க வேண்டாமா? இல்ல, அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலைன்னா தோணியையும் வலையையும் யாரும் பிடுங்கிக்கிட்டு போக போறதில்ல. அவன் ஒரு அப்பாவி மனுஷன், அதனால. சக்கி கோபமாக கேட்டாள். என்ன இது? அவன்னு சொல்லும் போதே உனக்கு நாக்கு இனிக்குதா? கருத்தம்மா பதில் பேசவில்லை. சக்கி கேட்ட கேள்வியை எண்ணி அவள் குன்றி போய்விடவும் இல்லை. சக்கி தொடர்ந்து கேட்டாள். மானம் மறுவாதியோட இருந்தீனா நல்ல பிள்ளை எவனாவது வந்து கட்டிக்கிட்டு போவான், இல்லைனா உன் தலையெழுத்து போல இருக்கும். ஆமா. கருத்தம்மா சற்றும் தயக்கமின்றி கேட்டாள். நானா அம்மா மறுவாதி இல்லாம இருக்க? கேள்வி தனது காதில் விழாத பாவனையில் சக்கி கேட்டாள். அந்த சின்ன முதலாளி உனக்கு ஆரிடி? அவன் எனக்கு யாரும் இல்லை என்று கருத்தம்மா சொல்லவில்லை. அவளுடைய விழிகள் நிறைந்தன. கருத்தம்மா என்ன தவறு செய்துவிட்டாள்? எதுவும் செய்துவிடவில்லை என்று சக்கிக்கு தெரியும். அன்று வரை ஒரு குற்றமும் அவள் செய்ததில்லை. அடக்க ஒடுக்கமாகத்தான் அவள் இருந்து வருகிறாள். பரீக்குட்டியிடம் கடன் பட்டிருப்பது நல்ல காரியம் அல்லதான். பணத்தை திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று அவள் சொல்வது தவறா? ஆனால் அவளுக்கு பரீக்குட்டியிடம் விசேஷ வாஞ்சை உண்டு. அவ்வளவு பெரிய தொகையை அவன் இழக்க வேண்டி இருக்கிறதே என்பதுதான் அவளுடைய கவலை. சீக்கிரமே கல்யாணம் நடந்து அவள் ஊரை விட்டே போய்விட்டிருக்க வேண்டும். ஆனால் அதன் அவசியத்தை செம்பன் குஞ்சுவால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அவரு உனக்காகத்தானே இந்த பாடு பட்டுகிட்டு இருக்காரு என்றாள் சக்கி. ஆனா இத பாரு கருத்தம்மா, எங்க ஆசை எல்லாத்தையும் அழிச்சு தூள் தூளா அடிச்சுப்படாத. கருத்தம்மா பேசவில்லை. சக்கி கேட்டாள். கருத்தம்மா, நான் ஒன்னு கேக்குறேன், நெசத்த சொல்லு. அவங்கிட்ட உனக்கு ஆசைதானே? இல்லை என்றுதான் அவள் சொல்லி இருக்க வேண்டும். அவளோ வாயை திறக்கவில்லை. சிலை போல் நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய மௌனம் சக்கியை நிலை குலைய செய்துவிட்டது. அவள் மனசு அமைதி இழந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.